ஒரு கொலைக்காரன் போலீஸையே வம்புக்கு இழுத்தான். ஆனா அவ யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. இது அமெரிக்கா வரலாற்றிலேயே ரொம்பவும் மர்மமான, தீர்க்கப்படாத வழக்குகளில் ஒன்றான ஜோடியாக் கில்லரோட கதை. வாங்க, இந்த மர்மமான கேஸ இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த விளக்கத்துல ஜோடியாக் என்ன செஞ்சான்னு மட்டும் இல்லாம, அப்போவெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி இல்லாத ஒரு காலத்துல எப்படி ஒருத்தன் போலீஸையே ஏமாத்தி ஒரு ஆவி மாதிரி மறைஞ்சு போனான்னு பார்க்க போறோம். சரி, முதல் பகுதி, இரவில் ஒரு நிழல். இந்த கதை ஆரம்பிக்கிறது 1960களோட கடைசியில கலிஃபோர்னியால. ஜோடியாக்கோட முதல் கொடூரமான தாக்குதல்கள் புலனாய்வுத் துறைக்கு ஒரு பெரிய தலைவலியா, ஏன் ஒரு தீர்க்கவே முடியாத புதிரா அமைஞ்சது. டிசம்பர் 20, 1968. லேக் ஹெர்மன் ரோட்னு ஒரு ஒதுக்குப்புறமான இடம். அங்க ஒரு கார்ல இருந்த இளம் ஜோடிய ரொம்ப கொடூரமா சுட்டுக்கொள்றான். இதுதான் ஜோடியாக் செஞ்சதா உறுதிப்படுத்தப்பட்ட முதல் கொலை. அவனோட பயங்கரமான ஆட்டம் இங்கிருந்து தான் தொடங்குச்சு. போலீஸ் வந்து பார்த்தா அவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல். ஒன்னு, அந்த இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா பயங்கர இருட்டா இருந்துச்சு. அதனால யாருமே எதையும் பாத்திருக்க வாய்ப்பே இல்ல. உயிர் பிழைச்ச சாட்சிகளும் கிடையாது. இது பத்தாதுன்னு மோசமான வானிலை வேற இருந்த சின்ன சின்ன தடயங்களையும் அழிச்சிடுச்சு. சொல்லப்போனா அந்த கொலைக்காரன் ஒரு பேய் மாதிரி வந்துட்டு எந்த தடையும் இல்லாம போயிட்டான். சுமார் 7 மாசம் எந்த சத்தமும் இல்ல. அப்புறம் ஜூலை 4, 1969 சுதந்திர தின கொண்டாட்டத்துல ஊரே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும்போது ப்ளூ ராக் ஸ்பிரிங்ஸ் பூங்காவுல இன்னொரு ஜோடிய தாக்குறான். தாக்குன விதம் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இந்த முறை ஒரு முக்கியமான வித்தியாசம் நடந்துச்சு. என்னன்னா, இந்த தாக்குதல்ல அந்த பையன் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சிட்டான். அவன் போலீஸ்கிட்ட சொன்ன விஷயம் அவங்களையே நடுங்க வச்சிடுச்சு. அவன் முகத்துல கொஞ்சம் கூட பயமோ பதட்டமோ இல்லன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க, ஒரு உயிரை எடுக்கும்போது கூட இவ்ளோ கூலா இருக்கிற அந்த கொலைக்காரனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நமக்கு முதல் முறையா தெரிஞ்சது. ஆனா அவ கொல்ல மட்டும் பண்ணல, அதோட நிறுத்திக்கல. அடுத்ததாவ ஒரு சைக்காலஜிக்கல் கேம் ஆட ஆரம்பிச்சான். இதுதான் ஜோடியாக்க மத்த கொலைகாரங்க கிட்ட இருந்து பிரிச்சு காட்டின ஒரு விஷயம். அவனோட ஸ்டைல் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே பயங்கரமானது. முதல்ல ஒரு கொடூரமான கொலைய செய்வான். ரெண்டாவது, பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபோன் பூத்ல இருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ரொம்ப கூலா நான் தான் அதை செஞ்சேன்னு சொல்வான். கடைசியா நியூஸ் பேப்பருக்கு லெட்டர்ஸ் அனுப்புவான். அதுல யாருக்கும் புரியாத சில கோட் மொழிகளையும் சேர்த்து அனுப்பி போலீஸையும் மக்களையும் பயத்திலே வச்சிருப்பான். இந்த லெட்டர்ஸ் மூலமா தான் அவன் தனக்கு தானே ஜோடியாக்னு பேர் வச்சுக்கிட்டான். இந்த பேரு கொஞ்ச நாள்லயே பயத்தோட ஒரு சின்னமா மாறிப்போச்சு. அவனோட லெட்டர்ஸும் அந்த புரியாத புதிர்களும் பேப்பர்ல வர ஆரம்பிச்சதும் சான் பிரான்சிஸ்கோவே ஒரு பயம் புடிச்ச ஆட்ட ஆரம்பிச்சிடுச்சு. மக்கள் ராத்திரியில வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே நடுங்குனாங்க. அடுத்து நம்மளாதான் இருப்போமோன்ற கேள்வி எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. சரி, இப்போ போலீஸ் சைடுக்கு வருவோம். அவங்களுக்கு இது ஒரு நிழல துரத்துற மாதிரி இருந்துச்சு. அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. இந்த டைம்லைனை பாருங்களேன். அவனோட தாக்குதலுக்குன்னு ஒரு பேட்டர்னே கிடையாது. சில மாசங்கள் அமைதியா இருப்பான், அப்புறம் திடீர்னு தாக்குவான். இதனால அவன் அடுத்து என்ன பண்ண போறான்னு கணிக்கிறது போலீஸுக்கு கிட்டத்தட்ட முடியாத காரியமா இருந்துச்சு. விசாரணையில அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய தலைவலியே இதுதான். கிடைச்ச ஆதாரங்கள் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. ஒரு சாட்சி சொல்றதுக்கும் இன்னொருத்தர் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்ல. வரைஞ்ச படங்களும் வெவ்வேற மாதிரி இருந்துச்சு. கிடைச்ச சில கைரேகைகள் சந்தேகப்பட்ட ஆட்களோட மேட்ச் ஆகல. கையெழுத்த வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அதுலயும் ஒரு தெளிவு இல்ல. கிடைக்கிற ஒவ்வொரு துப்பும் அவங்கள வேற வேற திசைக்கு எடுத்துட்டு போச்சு. ஒரே குழப்பம்தான் மிச்சம். இவ்ளோ குழப்பத்துக்கு நடுவுல போலீஸ் ஒருத்தர் மேல தங்களோட மொத்த கவனத்தையும் திருப்பினாங்க. அவர்தான் ஆர்தர் லே ஆலன். பல வருஷமா ஜோடியா கேஸ்னு சொன்னாலே இவர் பேர் வராம இருக்காது. ஆலன் மேல சந்தேகம் வர பல காரணங்கள் இருந்துச்சு. கொலை நடந்த இடங்கள்ல அவர் இருந்திருக்கலான்னு சில சூழ்நிலை ஆதாரங்கள் சொல்லுச்சு. அவரே சில சமயம் சந்தேகப்படுற மாதிரி பேசியிருக்கார். ஆனா பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் வச்சு குற்றத்தை நிரூபிக்க முடியாது. அந்த காலத்து டெக்னாலஜில சம்பவ இடத்துல கிடைச்ச கைரேகையோ கடிதத்துல இருந்த கையெழுத்தோ இவரோடதுதானோ உறுதியா சொல்ல முடியல. இதனால போலீஸால அவர் மேல கேஸ் போடவே முடியாம போயிடுச்சு. இந்த கேஸ் பல வருஷமா அப்படியே கிடப்புலதான் இருந்துச்சு. ஆனா ஜோடியாக்கோட மர்மம் இப்போ இருக்கிற காலத்திலயும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. இந்த நம்பரை பாருங்க, 51 வருஷம். ஆமாங்க, அவனோட ரொம்பவே சிக்கலான 340 சைஃபர் அப்படிங்கிற கோட் மொழியை உடைக்க இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. இதுவே போதும் இந்த கேஸ் எவ்வளவு சிக்கலானதுன்னு புரிஞ்சுக்க. கடைசியா 2020ல ஒரு சர்வதேச டீம் அந்த கோடியை உடைச்சாங்க. அதிலிருந்து கிடைச்ச மெசேஜ் இதுதான். எனக்கு கேஸ் சேம்பர்னா பயம் இல்ல, ஏன்னா அது என்ன இன்னும் சீக்கிரமா சொர்க்கத்துக்கு அனுப்பிடும்.
யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷம் கழிச்சும் ஜோடியாக்கோட இந்த ஆணவமான வார்த்தைகள் நம்மள நடுங்க வைக்குது. அவன் அனுப்புன கடைசி கடிதத்துக்கு அப்புறம் திடீர்னு அவன் இருந்த சுவடே இல்லாம மறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் ஃபோன் கால்கள் இல்ல, லெட்டர்ஸ் இல்ல, கொலைகளும் இல்ல. ஒரு தடயம் இல்லாம ஒரு மனுஷன் எப்படி மொத்தமா காணாம போக முடியுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பெரிய மர்மம். இத்தனை வருஷம் கழிச்சு இவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்த பிறகும் போலீஸையும் பொதுமக்களையும் விடாம துரத்துற ஒரே கேள்வி இதுதான். உண்மையில யார் அந்த ஜோடியாக் கில்லர்? இந்த மர்மத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல. அப்போதைய தடயவியல் தொழில்நுட்பம் சரியா இல்லாததால அவன் தப்பிச்சானா? இல்ல அவன் உண்மையிலே ரொம்ப புத்திசாலியான ஒரு கிரிமினலா? ஒருவேளை அவன் ஒரு பெரிய அதிகாரியா இருந்திருப்பானோ? ஜோடியாக் கில்லர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தீர்க்கப்படாத மர்மம் நம்மள எப்பவுமே யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும்.